நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா யாழினி பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் வெள்ளரி விதையும் சாப்பிட மாட்டாங்க, பூசணி விதையும் சாப்பிட மாட்டாங்க, உடச்சக்கடலை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. வேர்க்கடலையும் அவங்க சரியாக சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு லட்டு தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ரொம்பவே அதிகமாக போட்டிங்கன்னா பசங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வெள்ளரி விதை எடுத்திருக்கேன், அப்புறம் பூசணி விதை, வேர்க்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பேரிச்சம்பழத்தையும் நாட்டு சக்கரையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி பாருங்கள். இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் குறைன்னு தான் எடுத்துகிட்டு ரொம்ப மழைலாம் அரைக்க தேவையில்லை. இல்லை தேவைன்னா மழைன்னு கூட அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்லேருந்து கரண்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. வேறு ஜாரில் போட்டுக்கிட்டு நான் வேறு ஜாரில் போட்டு திரும்ப நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் குறைன்னு அரைங்க. அப்போ தான் கடித்து சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், பசங்களுக்கும் சாப்பிட பிடிக்கும், நமக்குமே சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த கடித்து சாப்பிட்ற டேஸ்ட்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேர்க்கடலை பர்பிலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அது கூட கொட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். என் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குறைன்னு இருக்கா, அதை பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க ஃபுல்லாகவே. இப்போ உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிங்கன்னா பார்க்க உருண்டை பிடிச்சா வருமோ வராதான் தெரியும். தண்ணின்னு எதுவுமே நெய் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேறு எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே உருண்டை பிடிச்சி ஒரு டப்பாவில் எடுத்து வைங்க. கண்டிப்பாக கெட்டு போகாது. ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை, தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு மட்டும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தேங்காய் போடாமல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயில் போட்டு நான் எடுத்து திரும்பவும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யாழினிக்கு கொடுத்தேன், அவங்களும் சாப்பிட்டாங்க. லைட்டாக சாப்பிட்டு பார்த்தாங்க. இந்த அம்மான்னு சொல்லவே என்னது இது அப்படின்னு கேட்டாங்க. சரி அம்மா, இதெல்லாம் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேம்மா, இதெல்லாம் நல்லாயிருக்கும், நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். ஒரு கடி கடிச்சிட்டு என்னன்னு தெரியலன்னு சொல்லி திரும்ப சாப்பிட்டாங்க. ஆனால் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டேன். நல்லா இருக்குது, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. இல்லை நீ சாப்பிட்ணும், சாப்பிட்டா தான் இதெல்லாம் தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் நீ சாப்பிட்டுனா எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.